வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா Flipkartல செப்டம்பர் 23 அதாவது நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிக் பில்லியன் டே வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஒரு பிக் பில்லியன் டேல இன்ஸ்டன்ட் கார்டு டிஸ்கவுண்ட் ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சமா 15% வரைக்கும் ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ நீங்க வந்து ஏதாவது மொபைல் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ண போறீங்க, அதிகமான டிஸ்கவுண்ட்ல பர்ச்சேஸ் வந்து பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட்டான கிரெடிட் கார்டு வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்கோட Flipkart ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டு, அதுக்கப்புறம் ஐசிஐசிஐ பேங்கோட கிரெடிட் கார்டு, அதுக்கப்புறம் எஸ்பிஐ பேங்க் Flipkartோட கொலாபரேஷன்ல Flipkart SBI பேங்க் கிரெடிட் கார்டு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை பத்தி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இந்த கார்டுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா அப் டு 15% வரைக்கும் நீங்க வந்து பிளாக் மெம்பர்ஷிப்ல இருந்தீங்க அப்படின்னா அப் டு 15% வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா Flipkartோட ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டுக்கு எப்படி நம்ம வித்தவுட் இன்கம் ப்ரூஃப்ல அப்ளை பண்றது அப்படிங்கிற ஃபுல் ப்ராசஸ் டீடைல தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். உங்களுக்கு வந்து இயர்லி ஆக்சஸ் வந்து இருந்தது அப்படின்னா இன்னைக்கு 22 செப்டம்பர்லேயே வந்து பாத்தீங்கன்னா உங்களால வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்க முடியும். உங்களுக்கு இயர்லி ஆக்சஸ் வந்து அவைலபிளா இருக்கும். நீங்க வந்து பிளஸ் மெம்பர்ஷிப்ல இருந்தாலோ இல்ல வந்து பிளாக் மெம்பர்ஷிப்ல வந்து இருந்தாலோ கண்டிப்பா உங்களுக்கு இயர்லி ஆக்சஸ் அவைலபிளா இருக்கும். ஸோ மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்ஸ்டன்டா அப்ரூவல் ஆச்சுது அப்படின்னா இதை யூஸ் பண்ணி கூட நீங்க அடுத்து வரப்போற பிக் பில்லியன் டேலையும் ஃபெஸ்டிவல் டேஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்றதுக்கு உங்களுக்கு வர்த்தபுளா இருக்கும். இப்போ இந்த கார்டுக்கு எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான ஆஃபர் பத்தின டீடைல் தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்றதுக்கான லிங்க் வந்து கீழ இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா உங்களுக்கு வெப்சைட் இப்படி தான் ஓபன் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட ஆனுவல் இன்கம் வந்து எவ்வளவோ அதை என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது உங்களோட டேட் ஆஃப் பர்த், அப்படி இல்லைன்னா பேன் கார்டு நம்பர் ரெண்டுல ஏதாவது ஒன்றை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட கரண்ட் அட்ரஸோட பின்கோடு, இந்த கேப்சா கோடையும் இங்க என்டர் பண்ணி நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து எனக்கான டீடைல் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி நெக்ஸ்ட் வந்து கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து கொடுத்ததுமே அடுத்தது கார்டு செலெக்ஷன் அப்படிங்கிற இந்த ஸ்டேஜுக்கு வந்து வந்துருவீங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த கிரெடிட் கார்டு வந்து எலிஜிபிள் இருக்குதோ எல்லா கிரெடிட் கார்டுமே இங்க வந்து ஷோ பண்ணுவாங்க. உங்களுக்கு இதுல எந்த கிரெடிட் கார்டு வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணணும். இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்கோட பிரிவிலேஜ் கிரெடிட் கார்டு, இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் நெட்வொர்க்ல வந்து இந்த கிரெடிட் கார்டை ப்ரொவைட் பண்றாங்க. இந்த கிரெடிட் கார்டு வந்து பாத்தீங்கன்னா லைஃப் டைம் ஃப்ரீ ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வேணும்னா நீங்க இதை வேணாலும் மாத்தி சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது நம்ம அப்ளை பண்ண Flipkartோட ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டு. ஸோ இந்த கிரெடிட் கார்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாயினிங் ஃபீ அண்ட் ரெனிவல் ஃபீ வந்து பாத்தீங்கன்னா 500 rupees வந்து சார்ஜஸ் வந்து பண்றதா போட்டிருக்காங்க. பட் லிமிடெட் டைம் ஆஃபரா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாயினிங் ஃபீ மட்டும் இதுக்கு முன்னாடி வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் இந்த ஆஃபரை இப்போ வந்து ரிமூவ் பண்ணிருக்காங்க. இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்கோட இந்தியன் ஆயில் கிரெடிட் கார்டு வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்கோட மைசூன் கிரெடிட் கார்டு, இதுவுமே ஆஃபர்ல எதுவுமே கொடுக்கல. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்சிஸ் பேங்கோட ரிவார்ட்ஸ் கிரெடிட் கார்டு, இதுக்கு 1000 rupees ஜாயினிங் ஃபீ வந்து ப்ரொவைட் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ஏர்டெல்லோட ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டு, இதுக்கும் ஜாயினிங் ஃபீ அண்ட் ரெனிவல் ஃபீ 500 rupees வந்து சார்ஜஸ் வந்து பண்றாங்க. அதே கார்டு வந்து பாத்தீங்கன்னா ரூபே நெட்வொர்க்லயும் இருக்குது. ஸோ நீங்க அது வேணும்னாலும் அதை வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ அதை வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் அப்ளை பண்ண போறது Flipkartோட ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டுக்கு தான் நான் வந்து அப்ளை பண்ண போறேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன கிரெடிட் கார்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்க இதுல ஸ்க்ரோல் பண்ணி இதுலயே வந்து பாத்துக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து Flipkartோட ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டை வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க நெக்ஸ்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அதை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கான ஓடிபி என்டர் பண்ணிட்டு இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல கிளிக் பண்றேன். நெக்ஸ்ட் உங்களுக்கு இது மாதிரி ஒரு பாப்அப் வந்து ஓப்பன் ஆகும். இதை கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா ஐ அக்ரி அப்படின்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை மட்டும் கிளிக் பண்ணிருங்க. அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படிதான் ஓப்பன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களோட பான் கார்டு நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட பான் கார்டுல இருக்கிற மாதிரி உங்களோட நேம், அடுத்தது டைட்டில் வந்து கேட்டிருப்பாங்க. இதுல வந்து மிஸ்டரா மிஸ்ஸஸா அதை வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட கார்டுல உங்களோட நேம் வந்து எப்படி பிரிண்டட் ஆகணும் அப்படிங்கிறத இங்க வந்து என்டர் பண்ணணும். இது மேல நீங்க நேம் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கீழே வந்து என்டர் ஆயிரும். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மதர் நேம், அடுத்தது உங்களோட ஃபாதர் நேம் ரெண்டுமே இனிஷியலோட என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா என்டர் யுவர் அட்ரஸ் டீடைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்டர் ரெசிடென்ட் அட்ரஸ் அப்படின்னு இருக்குல்ல, இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு ரெசிடென்ட் அட்ரஸ் அப்படின்னு கேட்டிருக்க இடத்துல உங்களோட ஹோம் அட்ரஸை இங்க வந்து என்டர் பண்ணிட்டு அப்டேட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து பாத்தீங்கன்னா என்டர் ஆஃபீஸ் அட்ரஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்க சேலரிடா இருந்தாலும் சரி, செல்ஃப் எம்ப்ளாயா இருந்தாலும் சரி, உங்களோட ஆஃபீஸ் அட்ரஸ் டீடைலா ஃபில் பண்ணிட்டு அப்டேட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கிரெடிட் கார்டு அப்ரூவல் ஆச்சுன்னா எந்த அட்ரஸ்க்கு டெலிவரி கொடுக்கணும், ரெசிடென்ட்டா இல்ல ஆஃபீஸா அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடென்ட்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு உங்களோட பர்சனல் இமெயில் ஐடியையும் இங்கே வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கான டீட்டெயில் எல்லாம் ஃபில் பண்ணிட்டேன். அடுத்தது உங்களோட இமெயில் ஐடியை வெரிஃபை பண்ணணும். அதுக்கு வந்து கேட்கும், கீழே வெரிஃபை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஜிஸ்டர் இமெயில் ஐடிக்கு வந்து ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை இங்கே என்ட்ரு பண்ணி நீங்கள் வந்து சப்மிட் ஓடிபி கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி வந்து வெரிஃபைட் ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கான ஓடிபியை வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கான ஓடிபியை வந்து என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் ஓடிபி வந்து கொடுக்குறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓடிபி வெரிஃபை சக்ஸஸ்ஃபுல் வந்துருச்சு. இப்போ நம்மளோட இமெயில் ஐடி வெரிஃபைட் ஆயிருச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை மட்டும் கிளிக் பண்ணிருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேச்சர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் டைப் வந்து கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சேலரிடா இல்லை செல்ஃப் எம்ப்ளாயா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ செல்ஃப் எம்ப்ளாயை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து செல்ஃப் எம்ப்ளாய் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்தது சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட் வந்து கேட்டிருக்கோம், உங்களுக்கு பணம் எங்கேருந்து வரும் அப்படின்னு கேட்டுட்டு. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் இன்கம் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து சேலரிட் அப்படின்னு செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் சேலரியை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் வந்து கேட்டிருக்காங்க. உங்களோட நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் இதில் எந்த கேட்டகரியோ அந்த கேட்டகரியை செலக்ட் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி நேம் வந்து கேட்டிருக்காங்க. ஐடிஆரில் எப்படி ஃபைல் பண்ணியிருக்கீங்களோ அதே மாதிரி என்ட்ரு பண்ணிவிட்டு அடுத்தது ஓனர்ஷிப் டைப் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஓனர்ஷிப் டைப்பை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ இயராக இந்த பிஸ்னஸில் இருக்கிறீங்கிறத இங்கே நம்பரில் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட்டட் ஆயிருச்சு. நம்மளோட அப்ளிகேஷன் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுவாங்க, ரெஃபரன்ஸ் நம்பர் ஆயிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஒரு மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் நம்பர் ஜெனரேட் ஆனதுமே வீடியோ கேவிசி வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வீடியோ கேவிசிலாம் இன்ஸ்டண்ட்டாக பண்ண சொல்ல மாட்டாங்க. இதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபியூ செகண்ட் இல்லை ஃபியூ மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ண சொல்லும். அந்த ஃபியூ மினிட்ஸ்லேயே உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத மெயில் அனுப்பிடுவாங்க. அதே மாதிரி டெக்ஸ்ட் மெசேஜில் சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இந்த கார்டுக்கு வந்து இருந்தது அப்படின்னா மட்டும்தான் வீடியோ கேவிசி வந்து பண்ணுறதுக்கான லிங்க் வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் மெசேஜில் சென்ட் பண்ணுவாங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வீடியோ கேவிசி வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்டுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னா டெக்ஸ்ட் மெசேஜ்லேயே வந்து unable to offer for you அப்படின்னு வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபர்தராக வீடியோ கேவிசி பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வீடியோ கேவிசி வந்து பண்ணதுக்கப்புறம் அப்போ கன்ஃபார்மாக எனக்கு கார்டு வந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கன்ஃபார்ம் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் சம் வெரிஃபிகேஷன் நடக்கும். ஸோ அது எல்லாமே பாஸ் ஆயிருச்சு அப்படின்னா உங்களுக்கு கார்டு வந்து அப்ரூவ் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ கேவிசியில் கேட்கக்கூடிய கொஸ்டின் என்னலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட கரண்ட் அட்ரஸோட பின்கோடு வந்து கேட்பாங்க. அதாவது கம்யூனிகேஷன் அட்ரஸோட பின்கோடு, உங்களோட ஃபாதர்ஸ் நேம் வித் இனிஷியலோட சொல்லணும். அதுக்கு அடுத்தது வந்து உங்களோட ஆனுவல் இன்கம் வந்து எவ்வளோ என்டர் பண்ணீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஸோ இது எல்லாமே இங்கிலீஷில் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் வந்து எத்தனை லட்சம் என்டர் பண்ணீங்களோ அதை வந்து சொல்லுங்கள். அதுக்கு அடுத்தது நீங்கள் சேலரிடா செல்ஃப் எம்ப்ளாயா உங்களோட ஆக்குபேஷன் டைப்பில் நீங்கள் என்ன செலக்ட் பண்ணீங்க அந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது அதை கேட்பாங்க. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த கிரெடிட் கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஃப்ளிப்கார்ட் ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டு அப்படின்னு வந்து சொன்னால் போதும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் ஒன்று எடுப்பாங்க. நெக்ஸ்ட் உங்களோட பேன் கார்டோட ஃப்ரண்ட் பேஜ் அண்ட் பேக் பேஜை ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்துப்பாங்க. ஃபைனலாக கேட்கக்கூடிய கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டிஸ்ட்ரிக்ட் எந்த சிட்டில இருந்து கால் பண்றீங்க அப்படின்னு கேட்பாங்க. இதை வந்து சொல்லி முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ கேவிசி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட்டட் ஆயிரும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 24 ஹவர்ஸ்லேருந்து 48 ஹவர்ஸ்க்குள்ள உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு மெயில் மூலமாக இன்டிமேஷன் கொடுப்பாங்க. உங்களுக்கு அப்ரூவ்ட் ஆயிருந்தாலும் ரிஜெக்டட் ஆயிரும் நீங்கள் அது மூலமாக வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.